போதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை வாதுக்கு வல்லவன் ஆண்டான் மருமான் தம்பியம்பார் தீதற்ற செல்வப் பிள்ளையோ பிள்ளை நம்பி சிச்சல் ஏதுக்கு ராமானுஷனை யதி என்று இயம்புவது இருடிலமே. இந்த பாடலின் பெருமையைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்பது பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாய கோட்டை. ஏததாம் யதிராஜ ஸ்ரீசுக்தி சாம்ராஜ்யம் சர்வதோமுகம் யத்ர சம்பத்குமாரோபி யுவராஜ பராஸ்ரிதா என்பதாக சம்பத்குமாரன் செல்வப்பிள்ளை. இங்கே ராஜா யார் தெரியுமா? ராமானுஷர் தான் ராஜா. ராமானுஷர் தான் ராஜா. ராமானுஜர் மேலக்கோட்டையிலிருந்து திருவரங்க திருப்பதிக்கு புறப்படும் சமயம் அங்குள்ள அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களையும் அழைத்து அவரவர்களுக்கு உரியரான கைங்கரியங்களை எல்லாம் அவர்களுக்கு அளித்து அப்பொழுது அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம் செல்லப்பிள்ளையை கிணற்றடி பிள்ளையாக பார்த்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு தாயை போன்றதான ஒரு பரிவு இருந்தது என்றால் எம்பெருமான் திறத்தில் ராமானுஷருக்கு இத்தகையதொரு வார்த்தை வெளிப்பட்டிருக்கும். செல்லப்பிள்ளையை கிணற்றடி பிள்ளையை போல பார்த்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு குழந்தை கட்டுச்சுவர் இல்லாததான அந்த கிணற்று அடியில் விளையாடி கொண்டிருந்தது என்றால் அது விளையாட்டுத்தனத்தினாலே தவிழ்ந்து சென்று அந்த கிணற்றில் விழுந்து விடும் அல்லவா? அது போன்று செல்ல பிள்ளையாம், விளையாட்டுத்தனமான பிள்ளையாம். இன்றும் நாம் மேலக்கோட்டையில் ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. பெருமான் உபய நாச்சிமாருடன் புறப்பாடு கண்டருளினான் என்றால் உடனே எதிரில் சுவாமி ராமானுஷர் அந்த பிள்ளையை பார்த்து கொண்டே வருவார். ஏன்? ஏற்கனவே சிறு பிள்ளை, விளையாட்டுத்தனமான பிள்ளை. அதற்கு போராடுவதற்கு இரண்டு புறமும் இரண்டு பெண்மணிகள், அதிரூபவதியான அந்த இரண்டு காதலிகள். அவர்கள் இருவருடன் சேர்ந்தால் இந்த ஆண்மகன் தன் ஆண்மை துடுக்கினாலே ஏதாவது செய்யலாம். இது விபரீதமாக அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்பதான ஒரு தாயின் பருவில் வாஞ்சையின் வெளிப்பாடில் சுவாமி ராமானுஷர் உபயநாச்சிமாருடன் செல்லப்பிள்ளை வெளியில் புறப்பாடு கண்டறினால் அதற்கு எதிராக அவர்களை பார்த்து கொண்டே எழுந்திருடுவார். இன்றளவும் நாம் மேலக்கோட்டையில் ரசித்து அனுபவித்து சேவிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த விஷயம் இது. அந்த பாக்கியத்தை நன்கு அந்த மக்கள் சகஜ சுலபதாசேகி சத்பிர் அபியர்த்தனியாம் சுவாமி தேசிகன் அந்த மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் வசிக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் பெருமையை பேசுகிறார். சகஜ சுலபதாசியர்கள் என்பதாக அவர்களுக்கு பெயர். என்றளவும் அடியன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது சென்றாலும் சகிருதையர்களாக, எல்லோரிடத்திலும் கலந்து பழகுபவர்களாக, மிருதுவாக பேசக்கூடியவர்களாக, எங்கள் சுவாமி என்பதாக அந்த ராமானுஷனை கொண்டாடுபவர்களாக, செல்லப்பிள்ளையை பிள்ளையாகத்தான் பாவித்துக் கொண்டு வசிக்கிறார்கள். அன்றைய தினத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஷர் என்ன நியமனம் அவர்களுக்கு அளித்தாரோ அதே போன்று தான் செல்லப்பிள்ளையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவிர இங்கிருந்து சுவாமி ராமானுஷர் கிளம்புகிறார் என்ற செய்தி கேட்டதினாலே எல்லோரும் மனம் மயங்கி எப்படி தாங்கள் அவரை விட்டு பிரிந்திருப்பது, எப்படி அவரை விட்டு உயிர் வாழ்வது, தரித்திருப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் அளவில் சுவாமி தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தன்னுடைய மேற்பார்வையிலேயே ஒன்றை உருவாக்கி தன்னுடைய தேஜஸ் அனைத்தையும் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தில் சாநித்தியத்துடன் நிலைத்து நிற்கச் செய்தார். எப்படி ராமபிரான் தன்னுடைய பாதுகைகளை ஏறி எழுந்தருளி அளித்தானோ அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா என்பதாக அங்கே பரதனாழ்வானுடைய பிரார்த்தனையின் பேரில் ராமன் அந்த பாதுகைகளின் மீது ஏறி எழுந்தருளி தந்தானோ பாதுகையினுடைய சக்தியானது ராமனுடைய திருவடிக்கு எவ்விதமாக ஏற்றப்பட்டதோ அது போன்றுத்தான் சுவாமியினுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் சுவாமியினுடைய தேஜோம்சங்கள் புகுந்தன. இன்றும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் யதிராஜராம் ஸ்ரீ பாஷ்யகாரராம் ஸ்ரீ ராமானுஜரை நாம் சேவிக்கும் பொழுது அந்த ராமானுஜருடைய தான் உகந்த திருமேனி, அதே ராமானுஜர் அந்த சக்தி அப்படியே இன்றும் இந்த திவ்யமான தேஜஸில் இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தில் இருக்கிறது என்னும் பாவசுத்தியுடன் சேவிக்க வேண்டும். அந்த பாவசுத்தியுடன் சேவிக்க வேண்டும். அது ஒரு அனுபவம். ஆகையால் தன் திவ்யமங்கள விக்கிரகத்தை அழித்துவிட்டு சுவாமி அங்கிருந்து திருவரங்கம் நோக்கி புறப்படுகிறார். இதன் நடுவில் தான் ஒரு பைந்தமிழ் பாடலின் பெருமைகளை நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது ராமானுஷர் என்பவர் யார்? நல்ல கதை சுவாமி, நீர்தான் இத்தனை ஆண்டுகளாக ராமானுஷ வைபவம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். இது தெரியாமலா பேச ஆரம்பித்து விட்டீர் என்று எண்ணாதீர்கள்.
ராமானுஷன் என்பதை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? யதிராஜர், யதிராஜர் என்று சொல்லுகிறோம். யதிராஜர் என்றால் என்ன பொருள்? யதிகட்கிறைவன், யதிகளுக்கெல்லாம் தலைவன். சரி, யதி என்றால் என்ன பொருள்? முற்றும் துறந்தவர், எல்லாவற்றையும் துறந்தவர். காசு பணத்தை துறந்தவர், தன்னுடைய மனைவி மக்களை துறந்தவர். மனைவி மக்கள் துறக்கப்பட்டது என்றால் எல்லா விதமான பந்துக்களும், நமக்கு இனி உறவு முறை என்பது கிடையவே கிடையாது இல்லையா? முற்றும் துறந்தவர், முற்றும் துறந்தவர் என்பதாக எதிலேயுமே பற்றற்றவராக திகழ்பவரைத்தானே நாம் சந்நியாசி என்போம். அவர் யார் தெரியுமா? என்னுடைய தம்பி. நான் யார் தெரியுமா? சந்நியாசி. அவர் யார் தெரியுமா? என்னுடைய பிள்ளை. நான் யார் தெரியுமா? சந்நியாசி. இப்படி சொல்ல முடியுமா? சொன்னால் உலகம்தான் அதை ஏற்றுக்கொள்ளுமோ? ஆனால் ராமானுஷருடைய வைபவத்தில் எல்லாமே வித்தியாசமானதுதான். ராமானுஷர் என்று சொல்ல ஆரம்பித்தால் எல்லாமே வித்தியாசமானதுதான். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமான கதைகள் உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதமான நிலைகள் உண்டு. பாருங்களேன், இப்பொழுது ராமானுஷர் யதி என்று சொல்லுவதற்கு துளியும் தகுதியற்றவர். அவசரப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், ரசனையுடன் அணுக வேண்டிய விஷயம் இது. ராமானுஷரை நாம் யதி என்று சொல்லக்கூடாது. என்ன காரணம்? இதற்கு கீழே நடந்த ஒரு சம்பவத்தை மறுபடியும் உங்களுக்கு விவரணம் செய்கிறேன். ஆங்கிலத்தில் இதற்கு என்ன பெயர்? பிளாஷ்பேக் இல்லையா? கீழே நடந்த சம்பவம். ராமானுஷர் பல திவ்யதேசங்களுக்கெல்லாம் சென்றார், ஆங்காங்கு பெருமான்களை எல்லாம் சேவித்தார், அந்தந்த பெருமான்களுக்கு விசேஷமான கைங்கரியங்களை எல்லாம் செய்தார். பிறகு பாண்டிய தேசத்தில் திருமாலிருஞ்சோலைக்கு வந்து அழகனை சேவித்தார். அழகனை சேவித்த பொழுது ராமானுஷருக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமணி உள்ளத்தில் நிழலாடியது. நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய்நேர்ந்து பராவி வைத்தேன் என்பதாக நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் ஏறு திருவடியானாம் பெருமானுக்கு, அழகனுக்கு, பரமசுவாமி என்ற திருநாமம் பூண்டவனான இந்த பெருமானுக்கு 100 தடாவில் வெண்ணெய், 100 தடாவில் அக்கார் அடிசில் முதலான பதார்த்தங்களை எல்லாம் சமர்ப்பித்தாள் பாசுரத்தினாலே. இப்பொழுது ராமானுஷர் தான் இப்பெருமானை சேவிக்க வந்த பொழுது அதே போன்று ஆண்டாள் நாச்சியாருடைய உள்ள கிடக்கையின்படியாக 100 தடாவில் வெண்ணெய், அக்கார் அடிசில் என்று பல பதார்த்தங்களை சமர்ப்பித்து ஆனந்தப்பட்டார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளை சேவிக்கும் பொழுது, சேவிக்க சென்ற பொழுது ராமானுஷர் வருகிறார், ராமானுஷர் வருகிறார் என்பதாக அகமகிழ்ந்த ஆண்டாள் அர்ச்சாவதாரத்தில் உள்ளே கர்ப்பகிரகத்தில் அழகிய மணவாளனாம் ரங்கமன்னாருடன் கூடியவளான ஆண்டாள் ராமானுஷர் வருகையை பார்த்து உள்ளம் உவந்து அண்ணா வாரீர், அண்ணா வாரீர் என்று அழைத்தாள். ராமானுஷருக்கே ஒன்றும் புரியவில்லை. என்ன, எதற்கு இந்த பெண்மணி ஆண்டாள் அண்ணா என்று அழைக்கிறாள் என்றால், நான் பாசுரத்தில் பாடி வைத்தேன், தங்கையின் விருப்பத்தை தமையன்தானே நிறைவேற்றுவான், அதுபோன்று பாசுரத்தில் நான் பாடிய பாடலை நீர் பரமசுவாமியாம் கள்ளழகனுக்கு 100 தடாவில் வெண்ணையும் 100 தடாவில் அக்கார் அடிசிலும் நேரடியாக சமர்ப்பித்தேன். என் விருப்பத்தை நிறைவேற்றியதினாலே நீர் எனக்கு தமையன், அண்ணன், மூத்தவன், நான் உமக்கு தங்கை என்று ஆண்டாள் அருளிச் செய்தாள். இதைத்தான் நம் பூர்வாச்சாரியர்கள் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று மங்களாசாசனம் செய்கிறார்கள். சரி, ராமானுஷர் சன்னியாசி தானே. இப்பொழுது சன்னியாசியான ராமானுஷருக்கு ஒரு தங்கை, கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை. கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை. ஒரு சன்னியாசிக்கு ஒரு தங்கை. பாருங்களேன், இப்பொழுது சன்னியாசிக்கு எத்தனை உறவுகள் இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கலாம். அதன் பின்னர் தீர்மானித்துக் கொள்ளும் ராமானுஷரை யதிராஜர் என்று அழைக்கலாமா கூடாதா என்று. கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை, அவள் தங்கை. அடுத்தது, வாதுக்கு வல்லவன் ஆண்டான் மருமான். ராமானுஷருடைய சகோதரியின் மைந்தர், அவருக்கு முதலியாண்டான் என்பது திருநாமம். ராமானுஷர்
சித்திரையில் ஆதிரை நாள் அவதாரம் செய்தார் என்றால் திருவாதிரைக்கு அடுத்த நாள் சித்திரை புனர்வசு அன்றோ. அந்த புனர்வசு என்பது மருமகனாம் முதலியாண்டானுடைய திருநக்ஷத்திரம். இங்கே சென்னைக்கு மிக மிக அருகில் திருக்கச்சினம்பிகள் சன்னதிக்கு சற்று தொலைவில், அதாவது 1 அல்லது 2 கிலோமீட்டர்கள் தொலைவில், தற்காலத்தில் பேட்டை என்று அழைக்கப்படக்கூடியதான இடத்தில்தான் பச்சை வாரண பெருமான் சன்னதி. அங்கே தான் முதலியாண்டான் அவதார திருத்தலம். முதலியாண்டானுடைய வைபவத்தில் நாம் இந்த அவதார விசேஷங்களை எல்லாம் கொண்டாடி இருக்கிறோம். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்ஷயா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாம்யகம் என்பது முதலியாண்டானை சுவாமி ராமானுஜருடைய பாதுகைகளாக கொண்டாடுவது ஒரு மரபு. அதே போன்று திருக்குறுகை பிரான் பிள்ளானையும் சுவாமி ராமானுஜருடைய திவ்ய பாதுகைகளாக கொண்டாடுவது என்பது ஒரு சம்பிரதாயம், ஒரு மரபு. ஆகையால் இந்த முதலியாண்டானை கொண்டுத்தான் மேலக்கோட்டை மற்றும் தற்காலத்தில் பேலூர் என்று சொல்லுகிறோமே, சிற்பக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய பேலூர் கேசவ பெருமானுடைய சன்னிதானம், இவை அனைத்தும் முதலியாண்டானால் ஏற்படுத்தப்பட்டவை, ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்டவை. ராமானுஜருடைய ஒரு நியமனத்தின் பேரில் முதலியாண்டான் மேற்பார்வையில் நடைபெற்றன. அந்த முதலியாண்டானை கொண்டுத்தான் ராமானுஜர் வாதங்கள் செய்து பரபக்ஷ பிரதிக்ஷேபம் செய்வார். அதாவது மாற்று மதத்தினரை கண்டித்து சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்யும் பொழுது முதலியாண்டானை ராமானுஜர் நியமனம் பண்ணுவார். எனில் அந்த முதலியாண்டான் யார்? ராமானுஜனுக்கு மருமகன். சந்நியாசிக்கு ஒரு தங்கையாகிவிட்டதா? அடுத்தது தங்கைக்கு பிறந்த பிள்ளை மருமகன் சொல்லுகிறோம் அல்லவா, மாமன் மருமகன். அதுபோன்று முதலியாண்டான் என்பவர் இவருக்கு மருமான். அடுத்தது தம்பி, தங்கையை சொல்லியாகிவிட்டது, தம்பியை சொல்ல வேண்டாமா? இதே பாடலை பார்த்தோமேனால் ராமானுஜனுடைய பெருமைகளை நாம் அறியலாம். ஆம், யதிராஜர் தான். ஓர் முக்கிய அறிவிப்பு. ராமானுஜருடைய 1000வது